we've been friends since I was 14-15 years old. ஸோ நாங்கள் வளர்ந்ததே சேர்ந்து தான் வளர்ந்துருக்கோம். நிறைய சண்டை போடுவோம். நானும் ஒரே பொண்ணு, அவரும் ஒரே பையன். ஸோ நாங்கள் எங்களுக்கு அந்த அடம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நிறைய சண்டை போட்டுப்போம். பட் கடைசியில் we know that உனக்கு நான், எனக்கு நீ. அது உறுதி. அந்த ஃபவுண்டேஷனை எவனாலையும் உடைக்க முடியாது. இடையில சொன்னீங்க திவ்யா எப்படி மேம் அபிராமி ஆனாங்க? குணாங்கிற படத்துல தான் இந்த அபிராமிங்கிற பேரே ஃபேமஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் கேரளால நான் பிறந்து வளர்ந்தேன். அப்ப கேரளால அந்த பேரு எங்கேயுமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்டா நாங்க கேட்கறது இந்த படம் பார்க்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ணும்போது சொன்னதே அவர் தான். நான் அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ரசிகை, உங்க படம் பார்த்துதான் என் பேரே மாத்திக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன். பிடிச்சு வந்த ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. நான் இது மேல ஐ ஃபெல் இன் லவ் வித் தி இண்டஸ்ட்ரி. ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் ஒர்க். நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட நடிச்சிருக்கணும்னு ஆசை இருந்தது. தட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி விவேக் அண்ணா, அவர் கூட நடிச்சிருக்கேன். பட் இன்னமும் அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஆசை. ஸ்ரீதேவி மேமோட நான் பைத்தியமான ஃபேன். அவங்க கூட ஒரு படம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜன். நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் எனக்கு செலிப்ரேட் பண்ணுறது பிடிக்கும். அது என்னவா இருந்தாலுமே ஒரு செலிப்ரேஷன் மூடு, ஹாப்பியாக இருக்கிறது, அதில் நல்லா சாப்பாடு, குழக்கட்டை அதெல்லாம் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்த்து ரசிக்கிற ஒரு ஹீரோயின் யாராவது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் நடிக்க வர மாட்டாங்கன்றது ரொம்ப நாளாக ஒரு ஸ்டீரியோடைப்பாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் சொல்கிறப்போ உங்களை தாண்டி உங்கள் ஹஸ்பண்ட் எக்ஸைட் ஆகுறாரு. ரஜினி சார் படமா, டேட் கிளாஸ்னாலும் பரவாயில்ல, நீ கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரம் டே ஒன்லேருந்து சொல்லுங்கள் மேம், ஆஃப்டர் போஸ்ட் மேரேஜ் உங்களுடைய கரியருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு அவர்? He was my biggest cheerleader எப்பவுமே. பிகாஸ் எனக்கு அவரை என்னோட 14வது வயசுலேருந்து எனக்கு தெரியும். We've been friends since I was 14-15 years old. ஸோ நாங்கள் வளர்ந்ததே சேர்ந்து தான் வளர்ந்துருக்கோம். என்னோட எல்லா வல்னரபிலிட்டிஸ், என்னோட எல்லா வீக்னஸஸும், என்னோட எல்லா டவுட்ஸும், இன்செக்யூரிட்டிஸும் எல்லாமே பார்த்தது ஒரே நபர் அவர் தான். ஐ திங்க் இவ்வளோ ஓப்பனாக கூட நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் அந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லியிருப்பேனான்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் he was my best friend first. நான் கல்யாணம் பண்ணதே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நடுவில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம். நானும் ஒரே பொண்ணு, அவரும் ஒரே பையன். ஸோ நாங்கள் எங்களுக்கு அந்த அடம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நிறைய சண்டை போட்டுப்போம். பட் கடைசியில் we know that உனக்கு நான், எனக்கு நீ. அது உறுதி. அந்த ஃபவுண்டேஷனை எவனாலையும் உடைக்க முடியாது. ஸோ எனக்கு ஒரு வெற்றினா அது அவருடைய வெற்றி, அவருக்கு ஒரு வெற்றினா அது எனக்கு வெற்றி. அப்படிதான் நாங்கள் பார்ப்போம். பிகாஸ் we are a team. அது ஒரு அந்த டீம்ல ஒருத்தர் நல்லா ஜெயிச்சு நல்லா முன்னுக்கு வரான்னா அந்த டீமே ஜெயிக்கிற மாதிரி தான். ஸோ he's always been my cheerleader, my supporter. நீ போய் பண்ணு, நீ டெஃபினெட்லி உன்னோட ட்ரீம்ஸ் நீ சேஸ் பண்ணுங்கிறது தான் எப்போவுமே அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் he is that kind of a person. And he is very a secure person. ஒரு என்ன சொல்றது, எப்போவுமே ஒரு ஜெலசி, ஒரு இன்செக்யூரிட்டி எதுவுமே அவர்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. இஸ் வெரி சில். நம்ம பிந்தாசா வாழ்ந்துட்டு போகலாம், அவ்வளோதான். அதான் அவரோட லைஃப். கேட்கவே சூப்பராக இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸா, என்னோட வயசுல இருக்கிற ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸா எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 5 years இருந்தால் இட் இஸ் அ பிக் திங். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு 30-40 years ஏஜ்ல இருக்கிற கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு எழுதப்படுறது இல்லை, குறைவாக தான் எழுதப்படுறது. ஸோ அது இன்னும் எத்தனை எழுத போகிறாங்க, அந்த கேரக்டர்ஸ்ல எத்தனை எனக்கு வரப்போகுது, அது எனக்கு தெரியாது. ஸோ நம்ம கரெக்டான டைமில் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இட் இஸ் நாட் தட் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. ஒரு மாதத்தில் எப்படியாவது ஒரு 15 days, 10 to 15 days நான் என் ஃபேமிலியோட செலவழிச்சிடுவேன். மேட் பி ஆன் செட், அவங்க செட்டுக்கு வரதா இருந்தாலும், இல்லை நான் வீட்டுக்கு போய் நான் அங்கே செட் பண்ணுறதாலும். எனக்கும் என் மேனேஜருக்கும் மேஜராக வர சண்டை இதுதான். நான் சொல்ல, மனோஜ் இல்லை, எனக்கு இந்த 10 நாள் நான் பிளாக் பண்ண போகிறேன், வேற எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வராதீங்க. மேடம் அங்கே வராங்களே, இல்லை நாட் நவ், ஐ நீட் டு பி ஹோம், ஐ நீட் டு பி வித் மை சைல்டு, ஐ நீட் டு பி வித் மை ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நானும் அவர் சண்டை போட்டுப்போம். பட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட். ஸோ அந்த பேலன்சிங் இட் இஸ், அது கரெக்டாக பண்ணிட்டோன்னா கன்வின்சிங்க்கு தேவையே கிடையாது. இடையில சொன்னீங்க திவ்யா எப்படி மேம் அபிராமி ஆனாங்க? யார் அபிராமியா நேம் வச்சாங்க? சினி நேமா அது இல்லை வேற எதுக்காக? இது நான் உங்க அவதாரத்துல இருந்த போது ஐ ஸ்டார்டட் ஆஃப் அஸ் அன் ஆங்கர் கேரளால. அப்போ கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது பேர் மாத்திர மாதிரி ஐடியா இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ தென் ஐ செட், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அபிராமி.
அப்போ ஐ சஜஸ்டட் நான் அபிராமி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த ஆங்கரிங்லேருந்து தான் எனக்கு சினிமா ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அவங்களும் நினச்சிக்கிட்டாங்க இதா ஏதோ அபிராமிங்கிற பொண்ணு. ஸோ அந்த தட் நேம் சார்ட் ஆஃப் ஸ்டக். நானும் மாற்றல, அது அப்படியே யூஸ்வலா வந்து இங்க இருக்கும் லைக் பாரதி ராஜா சார் வந்து யாருக்காவது ஒரு நம்ம பார்த்து வளர்ந்த ஹீரோயின்ஸ்க்கு பேர் வைப்பாரு. சோ இப்போ வரைக்கும் அது எப்பயாவது நடக்கும், அங்கங்க நடக்கும். நான் யாராவது வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன், நானே தான் வச்சுக்கிட்டேன். ஓகே, நானே சூஸ் பண்ணி. எனி பர்టిక్యులர் ரீசன் மேம் அதுக்கு? அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த குணாங்கிற படத்துல தான் இந்த அபிராமிங்கிற பேரே ஃபேமஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் கேரளால நான் பிறந்து வளர்ந்தேன். அப்ப கேரளால அந்த பேரு எங்கேயுமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்டா நாங்க கேட்கறது வந்து இந்த படம் பார்க்கும்போது. ஐ வாஸ் வெரி யங். அப்போ 7-8 வயசு அந்த அளவுக்கு தான் இருக்கும். என்னோட கசின்ஸ், நான், அக்காங்க எல்லாருக்குமே அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இவ பேர் மாத்திடலாம் அப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. that அந்த சீட் உட்கார்ந்தது. that came out as Abhirami when I got the job. மேம் அத நான் ஜாலியா கேட்கணும்னு வச்சேன். உண்மையாவே அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பியா அந்த பாட்டு தானா? லேட்டர் ஆன் கமல் சார் சொல்லிருக்கீங்களா? அவருக்கு தெரியும் அது. நான் ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ணும்போது சொன்னதே அவர்தான். நான் அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ரசிகை, உங்க படம் பார்த்து தான் என் பேரே மாத்திக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன். Okay. And he still remembers that meeting. Okay. Yeah. So அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது பாடலாம் காமிச்சாரா? அபிராமி அப்படிலாம் ஏதாவது பாடி லைட்டர் டெடிகேட்லாம் அதெல்லாம் பண்ணல. ஓகே ஓகே. ஸோ கம்மிங் டு மகாராஜா, அந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பர்வான ரெஸ்பான்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அதுல வந்து ஒரு செம்மையான ரோல் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ அனுராக் கஷ்யப்க்கு பாரா நடிச்சிருக்கீங்க. ஸோ அவர் என்னதான் வந்து நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சாலுமே உங்க கூட ரொமான்டிக் சீக்வென்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அவர் கூட ஆக்ட் பண்ண அந்த மொமெண்ட்? ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், அவர் இயக்கிய நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் டைரக்டர். அவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் ஆகட்டும், அவர் சூஸ் பண்ணுற ஸ்டோரிஸ் ஆகட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட மைண்ட் ஒர்க் பண்ணுறதே வேற ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் ஒர்க் பண்ணும். அண்ட் ஐ வாஸ் அ பிக் ஃபேன். அவர் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்காரு. தமிழ் படம் 1-2 பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போனபோது நான் ஐ வாக்ட் அப் டு ஹிம் அண்ட் ஐ செட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், என் பேர் அபிராமி. ஹே ஐ நோ யூ அப்படின்ட்டு எழுந்திருச்சு. நான் அந்த படம் பார்த்துருக்கேன், உன்னோட விருமாண்டி படம் பார்த்துருக்கேன், உன்னோட சமுத்திரம் படம் பார்த்துருக்கேன், அது பார்த்துருக்கேன் சொல்லிட்டு ஹீ வாஸ் ரேட்டிங் ஆஃப். என்னோட படம் பேருங்க என்கிட்டயே சொல்லிட்டு இருந்தாரு. பரவாயில்லையே. தட் இஸ் ஆல்சோ என்னதான் ஆனாலுமே ஐ ஃபீல் லைக் எனக்கு எப்பவுமே ஒரு செட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய ஆக்டர் பார்க்கும்போது, இல்லை ஒரு பெரிய மியூசிஷியன் யாராவது, ஒரு டெக்னீஷியன் யாராவது பார்க்கும்போது, நான் வந்து இவ்வளோ நாள் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது நான் அது மறந்துடும். நான் வந்து ரொம்ப ஃபேன்கள் மாதிரி ஐ கோ அண்ட் அப்ரோச் தெம். தட் இஸ் ஜஸ்ட் ஹூ ஐ ஆம். அப்போ எங்க கூட ஸ்டாஃப் இருக்கவங்க சொல்லுவாங்க, மேடம் நீங்க கொஞ்சம் கெத்தா இருங்க, அது வராது எனக்கு. ஸோ நான் அந்த மாதிரி ஆயிடுவேன். So when he came and told me that it was brilliant icebreaker. அதுக்கப்புறம் we are on the same terms இல்லையா? அண்ட் அவருக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு தமிழ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரும் நாங்கள் டெய்லி ஒவ்வொரு இடத்துல இருந்தா ஃபுட் ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் கிவிங் ஹிம் சஜஷன்ஸ். சேனல் இந்த இடத்துல நல்லா ஃபுட்டு கிடைக்கும், இங்கே நல்லா இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஐ வாஸ் சஜஸ்டிங் இட் டு ஹிம். It's very down to earth man. மகாராஜாவா இருக்கட்டும், சூர்யா சாட்டர்டேவும் லைக் இங்க பைலிங்குலா கொஞ்சம் டப் பண்ணி பெரிய லெவல்ல ரிலீஸ், அடுத்தடுத்து வேட்டைன்னு இருக்கு. ஸோ திரும்ப உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிட்டீங்களா தமிழ் சினிமாவில் இனிமே அடுத்து? இப்போ எத்தனை நாள் வந்து ஆளுங்க என்னை ஏற்றுக்குவாங்களோ அவ்வளோ நாட்கள் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை. இது வந்து நான் வந்து பிடிச்சி வந்த ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. நான் வந்து இது மேலே ஐ ஃபெல் இன் லவ் வித் தி இண்டஸ்ட்ரி, ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் ஒர்க். ஸோ எனக்கு அவ்வளோ ஒரு காதல், அவ்வளோ ஒரு அன்பு இந்த ப்ரொஃபஷன் மேலே. ஸோ எவ்வளோ நாள் எனக்கு நிம்மதியாக எனக்கு நல்லா அழகான ரோல்ஸ் கிடைக்குமோ, எவ்வளோ நாள் ஆளுங்க என்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணுங்கிறது தான் ஆசைப்படுறேன். ஓகே, ஃபேமஸ். பட் நீங்களும் கமல் சார் பண்ணதே ஒரு ஐகானிக் சாங்ஸ் மேம். அஃப்கோர்ஸ் ராஜா சார் உன்னை விட சாங்காக இருக்கட்டும். ஸோ அந்த படத்தில் எல்லாமே பயங்கர ஒரு லைக் அந்த டைம்ல வந்து ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ வந்து இந்த TS50 ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறது, ஃபாட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல. நீங்கள் அந்த டைம் ரிலீஸ் அப்போ வந்து உங்களுக்கு கிடைச்ச லவ் டுவர்ட்ஸ் தட் ஃபிலிம், அந்த கேரக்டர் இங்கே தமிழ்நாட்டில்? See, this is before social media. So அந்த அளவுக்கு டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் வரது வாய்ப்பு கம்மி. பட் நான் ஒரு 2-3 ஷோஸ் வந்து நான் தியேட்டர்லயே போய் பார்த்தேன்.
போய் ஒரு வாட்டி இன்ஃபேக்ட் ஐ ஈவன் டிட் அதை அன்னலக்ஷ்மி கெட்டப்போடியே போயிட்டு அந்த ஷோ முடிஞ்ச ஆளுங்க வெளியில வரும்போது நான் ஒரு கொடையை பிடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு அன்னலக்ஷ்மி மாதிரியே உட்காந்துருந்தேன். ஸோ அது அந்த மாதிரி எல்லாம் சும்மா ஐ டிட் தட். திஸ் இஸ் நாட் அப்ப செல்போன் அந்த ஸ்மார்ட் போன் கூட கிடையாது. திஸ் இஸ் நாட் ஃபார் பப்ளிசிட்டி. சும்மா அந்த மாதிரி பண்ணணும் தோடிச்சு பண்ணேன். சோ அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து ஏய் ஏய் அப்படின்னு வந்து பார்த்து பேசி ஒரு சில டக்குன்னு பார்த்து பயந்துருப்பாங்க. இன்டர்வியூ உள்ள அங்க இறந்து திடீர்னு கோட கண்ணெல்லாம் கசக்கி பார்த்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி there was so much love that came to me. and இன்னை வரைக்குமே அந்த ஒரு கேரக்டருக்காகவே எனக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னிஷன் அது வந்து இட் இஸ் நாட் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு அது இன்னை வரைக்குமே தமிழ்நாட்டில் எங்கே போனாலுமே இட் இஸ் ஐ வில் ஆல்வேஸ் பி அன்னலக்ஷ்மி எல்லாருடைய மனசில் அந்த மாதிரி. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஐம் ஸோ பிளெஸ்ட். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமையிறது அது ஸோ பிளெஸ்ட். ஸோ உங்களுக்குன்னு இருக்கும்ல இந்த ஆக்டர்ஸ் கூட கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, அதில் யார் யாருக்குள்ள நடிச்சிட்டீங்க, யார் யாருக்குள்ள இன்னும் பெண்டிங்கில் இருக்கு? எனக்கு அந்த மாதிரி ஒரு குட்டி விஷ் லிஸ்ட் கிடையாது. because I want to act with everybody. எல்லா டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம், எல்லா ஆக்ட்ரஸஸ் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்மளை விட்டு போனவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு கூட ஆசை இருக்கு. அது நடக்காது. பட் அப்படி அந்த ஆக்டர் யாராவது ஒரு ஆக்டர் கூட நடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அவங்க இருக்காம. எனக்கு நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட நடிச்சிருக்கணும்னு ஆசை இருந்தது. தட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி விவேக் அண்ணா, அவர் கூட நடிச்சிருக்கேன், பட் இன்னமும் அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஆசை. ஸ்ரீதேவி மேமோட நான் பைத்தியமான ஃபேன். அவங்க கூட ஒரு படம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஸோ நம்மளை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் இட் வுட் ஹவ் பீன் நைஸ் டு ஹவ் வொர்க்ட் வித் देम. ஓகே, பட் இப்போ இருக்கவங்க எல்லார் கூடயும் நான் நடிப்பேன். உங்களுக்கு லைக் யூ ஆர் இன்டு டிவோஷன் மேம், உங்களுக்கு எவ்வளவு அது லைஃபோட கனெக்டடான ஒரு ஐ அம் a spiritual person. எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜன். நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் எனக்கு செலிப்ரேட் பண்ணுறது பிடிக்கும். அது என்னவா இருந்தாலுமே ஒரு செலிப்ரேஷன் மூடு, ஹாப்பியாக இருக்கிறது, அதில் நல்லா சாப்பாடு, கொழக்கட்டை அதெல்லாம் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இன்சிடென்ட்லி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் எங்கள் அப்பாவுக்கும் பிறந்தநாள் வரும். ஸோ அவரும் கணேஷாவுமா ஒரு கனெக்ட் இருக்கு. ஸோ வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு பாயசம் வச்சு இல்லை கொஞ்சம் கொழக்கட்டை வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தேட் ஐ திங்க் செலிப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தானே அது. ஸோ தேட் இஸ் வாட் ஐ ரியலி ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன். இப்போ இங்கே நாங்கள் இருக்கிற காலனியில் வந்து நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, சவுத் இந்தியன்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஈத் ஆகட்டும், இல்லை ஒரு விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும், எவ்ரிபடி கம்ஸ் டுகெதர் அண்ட் செலிப்ரேட்ஸ் இட். அதுதான் ஐ திங்க் இந்தியாவோட, தமிழ்நாட்டோட எல்லாத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம பார்த்தோம்னா அதுதான். நம்ம ஒரு பிரிச்சு பார்க்கறது வந்து நம்ம அவ்வளோ பண்ண மாட்டோம். வி செலிப்ரேட். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பண்டிகைன்னா நாங்கள் உங்கள் ஆளாக வந்து இருந்து அது கூட சேர்ந்து சமைச்சு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஐ திங்க் தேட் இஸ் வாட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். எந்த பண்டிகையாக இருந்தாலுமே அது இட் இஸ் ரியலி ஆசம். நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப தக்கான ஒரு விஷயம்னா அதுதான்.